Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பயோ வெப்பன் ஆல்பா. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். பயோ வெப்பன் ஆல்பா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் டிராமா மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவி 2022ல ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் E1337 ஆல்பா மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் யூடியூப் லைவ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு வினோதமான பாக்டீரியா பரவுறதுனால அது காரணமா மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கண்ணை இழக்கிறாங்க. அட் தி சேம் டைம் ஒரு பக்கம் சேஃப் ஜோன்ல ரிசர்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியாவுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து 3 பேரை ட்ரெயின் பண்ணி ஊருக்குள்ள அமுச்சு விட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவங்களை அழிக்க வராம காப்பாற்றணும்னு சொல்லி பயோ வெப்பனை கிரியேட் பண்ணக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸை வச்சு இவங்களை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, சேஃப் ஜோன்ல இருக்கவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்களா, இந்த பாக்டீரியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, பயோ வெப்பனால பாதிக்கப்பட்டது யாரு, அவங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, மக்களை எதுக்காக எதிர்த்தாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜான ஹாலிவுட் டிராமா மூவி தமிழ் வெர்ஷனோட யூடியூப் லைவ்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸா இந்த மூவில அடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா வாட்சபிளா இருந்துச்சு. டெக்னிக்கலா நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே ஓகேவா ப்ராப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆக்ஷன் டிராமா ஸ்டோரி எடுத்து ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜாம்பி மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி இருக்காங்க. அதே பேட்டர்னை தான் இங்கேயும் ரீக்ரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஓகேஷா இருந்துச்சு, எதுவுமே ஹை அண்ட் வா மூமெண்ட்டை கிரியேட் பண்ணல. மூவி ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ஹாஃப் பேக்டு கேக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். 1.25 மணி நேரத்துக்குள்ள படத்தை இவங்க நரேட் பண்ணியிருந்தாலும் பயங்கர டெட் ஸ்லோவாகவும் இன்கம்ப்ளீட்டாகவும் இருந்துச்சு. எதுக்குமே லாஜிக் ரீசனிங் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஆக்ஷனை தாண்டி சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான ரீசனுமே ப்ராப்பரா இல்லாம போனது மூவில ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் இந்த மாதிரி மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரக்டரைசேஷனுக்கு ப்ராப்பரான ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லை. இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம். கண்டென்ட் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ரைட்டிங்ல ஏகப்பட்டது இருந்துச்சு, எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பயோ வெப்பனோட ஆல்ஃபாக்கான மெமரிஸ் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் சொல்லி இன்னும் எமோஷனல் கனெக்டிங் கிரியேட் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஸோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜ் வாட்சான ஒரு தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவி தான் இந்த பயோ வெப்பன் ஆல்ஃபா. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்பிளேல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வரும். டாடா பை, see you and love you all.